ஜிகே வித் எம்கேல ஸோ இன்னைக்கு நடந்த குரூப் 1 எக்ஸாமோட மேக்ஸ் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முதல் கொஸ்டின் வந்து பாருங்க, PQRST and U are 6 members in a family in which there are 2 married couples. T, a teacher, is married to a doctor. ஸோ T அப்படின்றவங்க டீச்சரு, அவங்க வந்து டாக்டரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு தெரியாது. ஸோ who is mother of R and U? ஸோ இவங்க வந்து மதர் ஆஃப் ஆர் அண்டு யூ, சரிங்களா? ஸோ அதேமாரி அடுத்த கப்பல் வந்து பாருங்க, Q த லாயர் இஸ் மேரிடு டு P. ஸோ Q அப்படின்றவங்க லாயரு, அவங்க வந்து Pயை மேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ P ஹாஸ் 1 சன் அண்டு 1 கிராண்ட் சன். ஸோ Pக்கு ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்கான், சரிங்களா? ஸோ கிராண்ட் சன். ஸோ ஆஃப் த 2 மேரிடு லேடிஸ் 1 இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இதில் ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. There is also 1 student and 1 male engineer in the family. ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மேல் இன்ஜினியரும் இருக்காங்க. Who among the following is the house wife அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் யார் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதான் வந்து கொஸ்டின், சரிங்களா? ஸோ இப்போது இதில் நல்லா பாருங்கள். ஸோ T இருக்குது, R இருக்குது, U இருக்குது, Q இருக்குது, P இருக்குது. ஸோ இதில் விடுபட்டது எந்த லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். அப்போது எஸ் வந்து இங்கே வரும், சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, PQST யார் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ Q வந்து லாயரு, மேரிட் டு P, அப்போ Q கிடையாது, அவங்க லாயரு. ஸோ T வந்து டீச்சரு, அப்போது Tயும் கிடையாது. ஸோ எஸ்ஸும் கிடையாது, எஸ் வந்து டாக்டர், சரிங்களா? அப்போ எஸ்ஸும் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்கிறது யார்? P. அப்போ P தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், சரிங்களா? P தான் ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, A is equal to Z is equal to 1, B equal to Y equal to 2, C equal to X equal to 3. ஸோ which one is wrong அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்கல எது வந்து தப்பு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இது எப்படி போடலாம்னா A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, சரிங்களா? ஸோ N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஸோ இப்போ கொஸ்டினில் பாருங்கள், A is equal to 1, Z is equal to 1, B equal to Y equal to 2, C equal to X equal to 3. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ அதேமாரி இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள், M ஈக்குவல் டு N. ஸோ எம்மும் 13, என்னும் 13, இது கரெக்டு. ஸோ M ப்ளஸ் என்னன்னா 13 ப்ளஸ் 13. அப்புறம் L பாருங்கள் 12 ப்ளஸ் ஓவும் 12 ப்ளஸ் A1 Z1. அப்போ இதுவும் ஈக்குவல், சரிங்களா? 26 ஈக்குவல் டு 26. ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், A ப்ளஸ் B ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு X ப்ளஸ் Y ப்ளஸ் Z. ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ இதுவும் ஈக்குவல். ஸோ டி பாருங்க, E, G, J ஆர் பிரைம் நம்பர்ஸ். ஸோ E வந்து 5, ஸோ E வந்து 5, G வந்து 7, J வந்து 10. இது மூணுமே பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, பகா எண்கள் அப்படின்ட்டு. ஸோ 5 பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர், பட் 10 வந்து நான் பிரைம் நம்பர். ஸோ அப்போ இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு, சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், the LCM of 3 different numbers is 120. Which of the following cannot be their HCF அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ LCM ஆல்வேஸ் டிவைஸ் HCF அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த 120 வந்து இது எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இதில் எது டிவைட் பண்ணலையோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ 120-ஐ 8 டிவைட் பண்ணணும், 12 டிவைட் பண்ணணும், 24 டிவைட் பண்ணணும். ஸோ 35 மட்டும் தான் டிவைட் பண்ணாது. அப்போ ஆன்சர் வந்து 35, சரிங்களா? ஸோ அப்போது இதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள். ஸோ A வந்து கொடுத்துறாங்க, ஸோ 2 ஸ்கொயர் 3 கியூப், B வந்து 3 ஸ்கொயர் 5 கியூப். ஸோ C கொடுத்துறாங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் HCF A ஸ்கொயர் B கியூப், HCF B ஸ்கொயர் Q கியூப், ஸோ HCF C ஸ்கொயர் A கியூப் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம். ஸோ A ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து ஏவோட ஸ்கொயரு. அப்போது 2 × 2 4, 3 × 2 6 வந்துடும். இப்போ அப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து போடுங்க. ஸோ A ஸ்கொயர் வந்து ஸோ 2 பவர் 4 × 3 பவர் 6. ஸோ B கியூப் வந்து
ஸோ இங்கே இன்ட்டு 3 வந்துடும். அப்போது 3 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 9. அப்போ HCF அப்படின்னாலே காமனாக எது இருக்கோ அதுதான் HCF. அப்போது 3 பவர் 6 தான் இதுக்கு HCF. அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துக்கு என்ன 3 பவர் 6. ஸோ அதேமாரி இதுக்கு போடுங்க B ஸ்கொயர் C கியூப். ஸோ B ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 3 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 6. அதேமாரி C கியூப் போட்டிங்கன்னா ஸோ 5 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 9. அப்போது 5 பவர் 6 5 பவர் 6 காமன். அப்போ HCF வந்து 5 பவர் 6. அதேமாரி இதுக்கு போடுங்க C ஸ்கொயர் போடுங்க. ஸோ C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 6. அதேமாரி A கியூப் வந்து போடுங்க. ஸோ 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 9. அப்போ 2 பவர் 6 2 பவர் 6 காமன் சரிங்களா. அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. ஸோ இங்கே மூணுமே ப்ளஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 பவர் 6, செகண்ட் ஒன் வந்து 5 பவர் 6, தேர்ட் ஒன் வந்து 2 பவர் 6. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 பவர் 5 பவர் 2 பவர் 6. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். ஸோ இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ a + b the whole square plus a minus b the whole square equal to a square plus b square சரிங்களா. ஸோ a + b the whole square ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதேமாதிரி a minus b the whole square ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே இந்த மைனஸ் 2abயும் இந்த ப்ளஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் வருமா. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதில் 2 மட்டும் வெளியே எடுத்துருங்க. ஸோ வெளியே எடுத்துட்டா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த எலிஃபண்ட் இஸ் 20 km/h. த லயன் இஸ் 80 km/h and the cheetah is 100 km/h. Find the ratio of the speed and find which ratio is the least one அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த விகிதம் சிறியது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் எலிஃபண்ட் வந்து E, லயனு சீட்டா. ஸோ 20:80:100 இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 0 0 0 அப்போ 1:4:5 சரிங்களா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் எலிஃபண்ட் இஸ் டு லயன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிஃபண்ட் இஸ் டு லயன். ஸோ எலிஃபண்ட் இஸ் டு லயன்னா 1:4. அப்போது 1/4 என்ன வரும் 0.25 சரிங்களா. ஸோ அதேமாதிரி செகண்ட் ஒன் வந்து பாருங்கள் லயன் அண்டு சீட்டா. ஸோ லயனு அண்டு சீட்டா 4:5. ஸோ 4:5 போட்டிங்கன்னா என்ன வரும் ஸோ 0.8. அடுத்து பாருங்கள் எலிஃபண்ட் அண்டு சீட்டா. ஸோ எலிஃபண்ட் அண்டு சீட்டா அப்போ 1:5. அப்போது 1/5 இஸ் ஈக்குவல் டு 0.2 வரும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் லயன் அண்டு எலிஃபண்ட்டு. ஸோ லயன் அண்டு எலிஃபண்ட்டு அப்போது 4/1 ஈக்குவல் டு 4. ஸோ இதில் எது சிறியது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எது சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சிறியது சரிங்களா. ஸோ எலிஃபண்ட் அண்டு சீட்டா இதான் வந்து சிறியது சரிங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி 72 வினாடி 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அடுத்து எப்போ சேமாக வந்து அது வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 48 72 108 எல்சிஎம் எடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 12 டேபிளால் போடுங்க. ஸோ 4 வரும் 6 வரும் 9 வரும். ஸோ அப்படியே நீங்கள் 2 டேபிளில் போடுங்க. ஸோ 2, 3, 9. ஸோ அப்படியே 3 டேபிளில் போடுங்க. ஸோ 2, 1, 3. அப்போ 3 2s are 6 into 6 into 12. ஸோ 6 6 are 36 into 12. ஸோ 36 into 12 போட்டிங்கன்னா 432 உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த 432வை ஸோ நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் மினிட்ஸாக மாற்றணும். ஸோ அப்படி மாற்றும்போது போட்டிங்கன்னா ஸோ 60ல் போடுங்க. ஸோ 60ல் போட்டிங்கன்னா ஸோ 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 7 6 are 42 420. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வந்து வரும். அப்போது 7 minutes 12 hours நீங்கள் எக்ஸ்ட்ரா வருது. அப்போது இதை வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போது
ஏற்கனவே வந்து 8 20 இருக்கு. ஸோ இது கூட வந்து நீங்கள் 7 minutes 12 seconds ஆட் பண்ணால் ஸோ 8 27 12 மணி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 20,000 ரூபாய்க்கும் வட்டி விடுறாங்க, 15,000க்கு வட்டி விடுறாங்க. ஸோ 15,000க்கு வட்டிக்கு 5 வருஷத்துக்கு விடுறாங்க. ஸோ 20,000க்கு வட்டிக்கு 5 வருஷத்துக்கு விடுறாங்க. ஸோ அப்படி விடும்போது 15,000 விட 20,000 விடும்போது அவங்களுக்கு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ % அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்போ சால்வ் பண்ணலாம்? ஸோ 20,000 இன்ட்டு 12/100 போடுங்க. ஸோ 0000 கேன்சல். ஸோ 12 2s are 24. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு தேவை. அப்போ 2400 இன்ட்டு 5 போடுங்க. ஸோ 2400 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 12,000 வந்து வரும். ஸோ அதேமாதிரி 15,000க்கு 12% வந்து போடுங்க. ஸோ 15,000 இன்ட்டு 12/100. ஸோ 0000 கேன்சல். சரிங்களா? அப்போது 150 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ 150 இன்ட்டு 12 போடுங்க. ஸோ 1800 ரூபாய் வரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதே 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 9,000 வரும். அப்போது இங்கே 12,000 இங்கே 9,000. அப்போ 3,000 டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக வருது. எத்தனை % விட்டா? 12% விட்டா. சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாமில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி 10 12 இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. பட் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 6 4s are 24x ப்ளஸ் 8y. அப்போது 3 3s are 9x ப்ளஸ் 12y. ஸோ எக்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, ஒய்யில் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போது இந்த பக்கம் 9 வந்துடுச்சுன்னா மைனஸ் வந்துடும். அப்போ 15x ஈக்குவல் டு 4y ஆகிடும். அப்போ x/y என்ன? 4/15. சரிங்களா? ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து போடுங்க. எக்ஸு இது வந்து 7x ப்ளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 9z. அதேமாதிரி எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா இங்கே 6 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸு. ஸோ 7z இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2z ஆகிடும். சரிங்களா? அப்போது x/z இஸ் ஈக்குவல் டு 2/1. ஸோ இப்போது x இஸ் டு y என்ன? 4:15. x இஸ் டு z என்ன? 2:1. இப்போது இந்த x இஸ் டு y-ஐ நீங்கள் இந்த பக்கம் மாற்றிக்குங்க. ஸோ y இஸ் டு x-ஆ மாற்றினீங்கன்னா 15:4 வரும். ஸோ x இஸ் டு z என்ன வரும்? 2:1. இப்போது இங்கே இந்த இடத்துல x வந்து 4 இருக்குது. அப்போ இந்த இடத்துல x வந்து 4 வரணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 15:4 4:2. அப்போ ஆன்சர் என்ன? 15:4:2. ஸோ இது பார்த்தீங்கன்னா y x z. ஸோ ஆன்சர் வந்து என்ன கேட்குறாங்க? x இஸ் டு y இஸ் டு z. அப்போ x வந்து 4, y வந்து 15, z வந்து 2. அப்போ 4:15:2 இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ எல்லாமே ஈஸி தான். நீங்கள் வந்து அந்த கால்குலேட் பண்ணி போடுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும் அதில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ certain type of bacteria grows 5% in first hour and decreases in 12% in second hour and grows 10% in third hour. Initially 20,000 bacteria were present. Find the number of bacteria after 3 hours அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20,000 பாக்டீரியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 105/100. ஸோ அடுத்து 12% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 88/100. ஸோ திரும்ப 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 110/100. ஸோ 2 0 2 0 கேன்சல். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போது இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். ஸோ 1 2s are 2, 5 2s are 10. அப்போ 1 5s are 5. ஸோ 2 1. சரிங்களா? ஸோ அப்போது 1 × 8 8, 8 × 1 8. ஸோ கடைசியில் வந்து 8 வருது. ஸோ ஆப்ஷனில் கடைசியில் எது 8 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அப்போ சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்டு ஆஃப்டர் 2 years 6 months அட் த ரேட் ஆஃப் 5% per annum ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ₹6,400. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 6,400 ரூபாய்க்கு 2 வருஷம் 6 மாதம் கழிச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். 6,400 × 5/100 நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம போடலாம். ஸோ 0000 கேன்சல். ஸோ 64 × 5 போடுங்க. ஸோ 64 × 5 போட்டிங்கன்னா ஸோ 0 2
320 வந்து வரும். ஸோ 320 அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு. அப்போது 320 ஒரு வருஷம். ஸோ 320 ரெண்டாவது வருஷம். அப்போ மூணாவது வந்து 6 மாதம் தான். அப்போ 320 பாதி ஆக்குனீங்கன்னா 160. அப்போது 0 6 7 8 9 10 3 3 6 7 8. அப்போ 800 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த 6400ஓட இந்த 800 நீங்கள் சேருங்க. 0 0. ஸோ 12 7200. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 7200. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு ஸோ தட் இட் circumference is increased by 5%. ஃபைண்ட் த percentage ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் சம் தான். இது ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY by 100. ஸோ சம் இந்த மாடல் கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5 + 5 + 5 × 5 by 100. ஸோ கொடுத்துருக்க 5 அப்படியே போட்டுருங்க. அப்போது 5 + 5 10. அப்போ 25 by 100. ஸோ 1 4. அப்போ 41 by 4. அப்போ 41 by 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10.25 வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 10.25 தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டயகோனல் ஆஃப் எ கியூபிக் ரூம் இஸ் 11√3 feet. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் இட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ டயகோனல் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A√3. அப்போ ஈக்குவல் டு 11√3. ஸோ இந்த √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ A = 11. அப்போது வால்யூம்னா என்ன? A³ அப்போ 11 கியூப் தான் ஆன்சரு. ஸோ 11 கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1331 கிடைக்கும். அதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. எ வாட்டர் ஹீட்டர் இஸ் சோல்டு பை எ ட்ரேடர் ஃபார் ருபீஸ் 10,502 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அட் 18%. ஃபைன் த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள். ஸோ 10,502 வந்து 118%. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஃபைன் த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் 100%ஓட அமௌண்ட் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது வந்து எக்ஸு. ஸோ அப்போது இதையே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 118 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1502. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10,502 by 118. சரிங்களா? அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் 2 டேபிளில் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 59 வரும் இங்கே. ஸோ இங்கே போடுங்க 5 2. ஸோ 10 போட்டிங்கன்னா திரும்ப 5 வரும். ஸோ திரும்ப 1 வரும். ஸோ இந்த 59 இந்த 5 to 5 1 கேன்சல் பண்ணுங்கள். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 89 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 89 × 100 போட்டிங்கன்னா 8900. ஸோ 10,502ல் இந்த 8,900 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 10,502ல் இந்த 8,900 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2 0. ஸோ இங்கே வந்து 15ல் 9 போச்சுன்னா 6. ஸோ இங்கே வந்து 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ 1602. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க் வந்து கேட்குறாங்க. ஸோ A does 20% less work than B. If A complete a piece of work in 7.5 hours, then B can do it. ஸோ A வந்து 20% வந்து கம்மியாக செய்கிறான் Bயை விட. ஸோ A வந்து 7.5 மணி நேரத்தில் வேலையை முடித்தா B எவ்வளோ நேரத்தில் முடிப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ A வந்து 20% கம்மி அப்படின்றதுனால 80. ஸோ 100லேருந்து 20 கழிச்சா 80. ஸோ 80 இன்ட்டு ஸோ 7 2s are 14, பேலன்ஸ் 1 15. அப்போ 15/2 இஸ் ஈக்குவல் டு B வந்து 100 × X நம்ம எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ X ஈக்குவல் டு 80 × 15/2 × 1/100 போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த 0 கேன்சல். ஸோ 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 2 2s are 4, 5 2s are 10, 1 5s are 5, 3 5s are 15. அப்போ 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து 6 hours. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இஃப் 4 men can complete a work in 3 days and 3 women can complete that work in 6 days, then which one of the following is not true அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள். 4 men வந்து ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறான். அதேமாரி 3 women வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 4 3s are 12 men is equal to 1. 6 3s are 18 women is equal to 1. அப்போ 12 men is equal to 18 women. அப்போது men by women is equal to 18/12. 6 3s are 18, 4 3s are 12. ஸோ 3 2s are 6, 2 2s are 4. அப்போ 3/2. அப்போ இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டால்
36 கிடைக்கும். இங்கே போட்டிங்கன்னா 36 கிடைக்கும். அப்போது டோட்டல் வந்து 36. இப்போது அதேமாரியே ஆப்ஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 36 கிடைக்கணும். அதான் கரெக்டு. இங்கே என்ன கேட்குறாங்க, எது நாட் ட்ரூ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ போட்டு பாருங்கள். ஸோ 8 3s are 24, 6 2s are 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 36 வந்து கிடைக்குது. ஸோ செகண்ட் வந்து போடுங்க. ஸோ 6 3s are 18, 8 2s are ஸோ 6 × 3 போட்டிங்கன்னா 18 வரும். சரிங்களா? அதேமாதிரி 8 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 வந்து கிடைக்கும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 34 தான் வரும். அப்போது இது வரலை. அப்போ இதான் வந்து தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 36 வந்துடும். 12 × 3 போட்டிங்கன்னா 36 வந்துடும். ஸோ இதையும் வந்து 18 × 2 போட்டிங்கன்னா 36 வந்து வந்துடும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தப்பான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ டியூரிங் 1 year the population of a town increased by 5% and during next year the population decreased by 5%. If the total population is 9975 at the end of the second year, then what was the population size in the beginning of the first year அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து 9975 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்கில் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. எக்ஸு இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் 5% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 95/100. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் 9975 ஈக்குவல் டு, ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இதை அப்படியே இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 9975 × 100 × 100 பை 105 × 95. சரிங்களா? ஸோ இந்த 105 போட்டிங்கன்னா இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 டைம்ஸ் வந்து வரும். அப்போ இந்த 95யும் இந்த 95 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். வாட் ஃப்ராக்ஷன் ஷுட் பி ஆடட் டு த சம் ஆஃப், ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துறாங்க. ஸோ டு மேக் ஏ ரிசல்ட் ஏ ஓல் நம்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஓல் நம்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ போடலாம். ஸோ 5 3/4 எப்படி எழுதலாம்னா 23/4 ப்ளஸ்ஸு 24/5 ப்ளஸ்ஸு 59/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 4 5 8 எல்சிஎம் எடுத்தால் 40 கிடைக்கும். அப்போ மேலே நீங்கள் அதால் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 23 × 10 வந்து 230. ஸோ உங்கள் 8ஆல் பண்ணணும். ஸோ 8 பண்ணிங்கன்னா 192 வந்து வரும். ஸோ இங்கே வந்து 5ஆல் பண்ணணும். 5ஆல் பண்ணால் 295 வந்து வரும். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 717 கிடைக்கும் பை 40. சரிங்களா? இப்போது இது வந்து 717 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஓல் நம்பராக மாற்றணும். ஸோ ஓல் நம்பர்னால் இது வந்து மாற்றும் போது இது வந்து டிவைட் ஆனால் சிங்கிளாக ஒரு நம்பர் கிடைக்கணும். அதான் வந்து ஓல் நம்பர். சரிங்களா? இப்போ 717ஓட எது ஆட் பண்ணால் வந்து கேன்சல் ஆகும் 40ஓட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ணால் 720/40 வரும். கேன்சல் ஆகிடும் அப்போது. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் 3/40 தான் ஆன்சர். ஸோ மிச்சம் எது ஆட் பண்ணாலும் கேன்சல் ஆகாது. 2ம் 1ம் 4 ஆன்சர் ஆட் பண்ணால் கேன்சல் ஆகாது. 3/40 ஆட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அப்போது 717/40 ப்ளஸ் 3/40 போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஓல் நம்பர் வந்து கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இன் ஏ கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ், Kamal is placed 7th from the bottom, whereas Suresh is placed 9th from the top. Ramesh is placed exactly in between the two. What is Kamal's position from Ramesh? ஸோ கமல் வந்து 7th from the bottom. சரிங்களா? இது வந்து கமல். சுரேஷ் 9th from the top. சுரேஷ். ரமேஷ் பிளேஸ்டு எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் த டூ. ரமேஷ் கரெக்டாக நடுவில் பிளேஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ்? சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ கமலோட பொசிஷன் பாட்டமில் இருக்காங்களா, கமலோட பொசிஷன் வந்து ரமேஷ்லேருந்து கமல் வந்து என்ன பொசிஷன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பாருங்கள். இவங்க வந்து 9 7. அப்போ 9 + 7 16. ஸோ 35ல் 16 போச்சிங்கன்னா மிச்சம் 19 வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது கமல் வந்து சென்டராக இருக்கான். இவங்க 2 பேருக்கு நடுவில் 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ கமல் வந்து 10th பொசிஷன்ஸில் இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து 9 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் 9 பேர் இருக்காங்க. அப்போது 9 பேருக்கு அப்புறம் கமல் வந்து 10வது ஆளாக இருக்கான். சரிங்களா? நல்லா பாருங்கள். 9 பேருக்கு அப்புறம் கமல் வந்து 10வது ஆளாக இருக்கான். ஏன்னா கமலில் இருந்து தான் ரமேஷோட பொசிஷன் என்ன கேட்குறாங்க. ஸோ டாப்லேருந்து கேட்கல, நடுவில் கமலில் இருந்து ரமேஷோட கமலோட பொசிஷன் வந்து நடுவில் ரமேஷ்லேருந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ
அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10. சரிங்களா? தேங்க்யூ. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing 1657 and 2037 leaves remainders 6 and 5 respectively. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம இப்போ போடலாம். 1657ஓட 6 லெஸ் பண்ணுங்க ரிமைண்டரை. அப்போது 1651. 2037ஓட 5 லெஸ் பண்ணுங்க. ஸோ 2032. பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ 2032. இது வந்து வெளியே போட்டுக்கோங்க 1651. ஸோ 1 டைம்ஸ் போடுங்க 1651. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 381 வந்து கிடைக்கும். ஸோ அப்போது இந்த 1651 அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ 381 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1524 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதை லெஸ் பண்ணும்போது 127 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 127 உள்ள 1524 போடுங்க. ஸோ 127 இன்ட்டு 12 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1524 வந்து கிடைக்கும். அப்போ 0 வந்துடும். ஸோ இந்த மாதிரி 0 வர வரைக்கும் நீங்கள் போடணும். ஸோ கடைசியாக இங்கே என்ன நம்பர் வருதோ அதான் வந்து ஆன்சரு. அப்போ 127 வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் கேன் டிவைட் 1356, 1868 and 2764 having the same remainder 12 in each case அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதே மாடல் தான் இதுவும். 1356ஓட 12 லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணிங்கன்னா 1344 கிடைக்கும். ஸோ 1868ஓட 12 லெஸ் பண்ணுங்க. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா 1856 கிடைக்கும். ஸோ இப்போது 1344 1856. ஸோ போட்டிங்கன்னா 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1344. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா 512 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 1344 அப்படியே உள்ளே போட்டுங்க. அப்போ 1344 512 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1024 வந்து கிடைக்கும். ஸோ இதை லெஸ் பண்ணிங்கன்னா 320 கிடைக்கும். இப்போ இதை அப்படியே உள்ளே போடுங்க. ஸோ 1024 போடுங்க. ஸோ 320 இன்ட்டு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 960 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது பேலன்ஸ் வந்து 64. இந்த 960 அப்படியே உள்ளே போட்டுங்க. அப்போது 64 இன்ட்டு 15 டைம்ஸ் போட்டிங்கன்னா 960 வந்து கிடைக்கும். அப்போது 960 0 ஆகிடுச்சா? அப்போது கடைசியாக என்ன வருது 64. அப்போ ஆன்சர் வந்து 64. சரிங்களா? ஸோ நீங்கள் இதுக்கும் இதுக்குமோ அந்த மாதிரி போடலாம், இல்லாட்டி இதுக்கும் இதுக்கும் போடலாம். ஸோ எதனா ஒரு 2 நம்பர் போடுங்க. ஸோ எது போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இஃப் இட்ஸ் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏரியா வந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. சரிங்களா? அப்போது 22/7 பைனா 22/7 ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் 2r ப்ளஸ் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயரு. இந்த பையை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதுதான் வந்து 22/7. ஸோ ஈக்குவல் டு 66. அப்போது 22/7 இன்ட்டு 2r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 66. 2r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 21 வந்துடும். ஸோ இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 21 வந்து வந்துடும். அப்போது 2r இஸ் ஈக்குவல் டு 20, ஆர் ஈக்குவல் டு 10. சரிங்களா? ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ பை வந்து 22/7 இன்ட்டு 11. சரிங்களா? ஆர் வந்து இப்போ ஆர் வந்து ஆர் ப்ளஸ் 1 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆர் ப்ளஸ் 1. அப்போ ஆர் வந்து 10னா ஆர் ப்ளஸ் 1 வந்து 11. அப்போது 22/7 இன்ட்டு 11 ஸ்கொயரு. இங்கே வந்து ஆன்சரில் க்யூப் இருக்குது. அப்போது இங்கே 22 இருக்கா? 22லேருந்து ஒரு 11 வெளியே எடுத்துடுறாங்க. அப்போது 2/7 இன்ட்டு 11 க்யூப். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. இட் வாஸ் 238765 in the year 2018. Find the population of the year 2020 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 238765 இது வந்து 2018. அப்போது 2 வருஷம் நடுவில் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் வந்து 6% per annum. அப்போது 106/100 இன்ட்டு 106/100 2 முறை போடணும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் வந்து வரும்.
ஸோ 268276 வந்து ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ரைம் நம்பர் ஆஸ் எ சம் ஃப்ரம் 2 த்ரோஸ் ஆஃப் டைஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 டைஸ் உருட்டும் போது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்க என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2 டைஸ் உருட்டும் போது நம்மளுக்கு 36 வந்து கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ நம்ம டைஸ் வந்து உருட்டும் போது 1,1 2 1,2 1,3 1,4 1,5 1,6 அந்த மாதிரி கிடைக்கும் 2 டைஸும் சேர்த்து நம்மளுக்கு. ஸோ ஒன்றுத்தில் 1 வரும், இன்னொன்றுலேயே 1 வரும், ஒன்றுத்தில் 1 வரலாம், இன்னொன்றுல 2 வரலாம். ஸோ அதேமாரி 2,1 2,2 2,3 3,1 4,1 5,1 6,1. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ இந்த 2 நம்பரை கூட்டும் போது ப்ரைம் நம்பராக வரணும். ஸோ 1 + 1 2 2 + 1 3 ஸோ 4 + 1 5 6 + 1 7. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. ஸோ 2,1 5 6 7 3,2 3,4 8 9 10 11 12 13 14 15. அப்போ 6,5 வரைக்கும் இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் வந்து டோட்டல் வந்து 15 இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா 6 + 1 வந்து 7 ப்ரைம் நம்பர். அதே மாதிரி இந்த லைனில் வேற எதனா இருக்கான்னு பாருங்க. ஸோ 6 + 2 வந்து 8 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி 6 + 3 வந்து 9 ப்ரைம் நம்பர் இல்லை. 6 + 4 வந்து 10 ப்ரைம் நம்பர் இல்லை. 6 + 5 வந்து 11 வந்து ப்ரைம் நம்பர். ஏன்னா அது வந்து 11 வந்து அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். சரிங்களா? வேற எந்த டேபிளையுமே வராது. அதனால அது வந்து ப்ரைம் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி 6,6 வந்து 36 வரும், ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். ஸோ கூட்டி பார்க்கையில உங்களுக்கு வந்து 15 வந்து கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 15. மொத்தம் 36ல் நம்மளுக்கு 15 வந்து ப்ரைம் நம்பர் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 15/36. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் குரூப் 2க்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து குரூப் 2 குரூப் 4க்கு வந்து நம்ம ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 டேஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.